செந்தாமரைக்கண்ணை இன்னைக்கு 22ஆந்தேதி பிஸ்னஸ் முடிய போகுதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு காலையிலேயே நான் மைஸ்கால் போடுறேன். 22 முடிஞ்சிடும் கன்ஃபார்மாக, அதில் மாற்றமே இல்லைன்னா. நான் சொல்கிறேன், இந்த கிழக்க ஒதுக்கிற சூரியன் மேற்க ஒதுக்கிதுன்னு சொன்னால் கூட நான் நம்புவேன். ஏன்னா மதியானத்துக்கு மேலே 12 மணிக்கு மேலே அது மேற்கு பக்கம்தான் போகும், அங்கே தான் உதிக்கும். அதை கூட நம்பலாம். ஆனால் இந்த பிஸ்னஸ்ங்கிறது ஒன்று நடக்குதுன்னு சொன்னால் அதை நான் நம்ப மாட்டேன். ஏன்னா இது பிஸ்னஸே கிடையாது, எல்லாம் ஏமாத்து வேலை. செந்தாமரை வீடு கட்டினதும், கார் வாங்கினதும், காம்ப்ளெக்ஸ் கட்டினதும், அப்பார்ட்மெண்ட் கட்டினதும் தான் பிஸ்னஸ்ஸு. இதுதான் நடந்துகிட்ருக்கு. பிஸ்னஸ்ங்கிறது நடக்கலை. நம்மளை எல்லாரையும் ஏமாற்றிட்டான் செந்தாமரை. இன்னமும் நம்ம அதெல்லாம் நம்பிட்டு உட்காந்துருக்கோம். என்ன இன்றைக்கி தேதி 22ன்னா முடிஞ்சிருச்சா? முடியல. காளிதாஸ் மல்லாக்கப்படுத்து கிடக்கிறான் வீட்டில் வந்து 2 மாதமாக. பிஸ்னஸ் முடிஞ்சிச்சுன்னா இவன் ஏன் மல்லாக்கப்படுக்கிறான்? நல்லா மக்களை யோசித்து பாருங்கள். நம்ம பையில் பணம் வச்சுக்கிட்டு, நம்மள்ட்ட பணம் பையில் இருந்தால் நம்ம கால் சும்மா இருக்குமா? செந்தாமரை 3 மாதமாக வீட்டில் படுத்து கிடக்கான். அவனுக்கு அக்கௌண்ட்டில் கோடிக்கணக்கில் பணம் ஏறி இருந்தால் இப்போ ஒரு இடத்துல அவன் ஒழுங்காக இருப்பானா? காளிதாஸ் 3 மாதமாக வீட்டில் படுத்து கிடப்பானா? செந்தாமரை வீட்டில் படுத்து கிடப்பானா? அஸ்வின் ராவ் வீட்டை காலி பண்ணிட்டு ஓடுவானா? அப்போ இது பிஸ்னஸே இல்லை. அதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் 3 வருஷமாக. என் நம்பரை என்றைக்கு பிளாக் பண்ணானோ அன்றைக்கி என் பணம் போயிடுச்சின்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த பணத்தை கொடுறான்னு கேட்டு அவனை வந்து எவ்வளவோ பேசிட்டோம். அவனுக்கு ரோசமே வரல. அவனை நீ சோத்தையே திங்கிறடான்னு சொல்லியிருக்கான், வேறு எதாவது திங்கிறடான்னு சொல்லிட்டான். அப்பயும் அவனுக்கு ரோசம் வரல. 2-3 பேர் அவன் பொண்டாட்டியே தப்பாக பேசுகிறான். செந்தாமரை பொண்டாட்டியே 2-3 பேர் தப்பாக பேசியிருக்கான். அப்பயும் அவனுக்கு அதையே நான் சுட்டி காட்டினா அப்பயும் அவனுக்கு ரோசம் வரல. அவனோட உறவு வச்சுட்டு பேசிட்டு உட்காந்துருக்கான். அந்த மாதிரி ஒரு சவுங்க பயல்கிட்ட போய் நம்ம பிஸ்னஸுங்கிற பேரில் மாட்டியிருக்கோம். நம்ம பணத்தை வந்து அவன் நல்ல பயலாக இருந்தால் கொடுத்துடணும், கொடுக்க மாட்டாங்கிறான். கம்ப்ளைண்ட்டை கொடுங்கிறான், போலீஸ் ஸ்டேஷன்லையா, எஸ்பிட்டியா, கொடு, எங்கே வேணாலும் கொடுங்கிறான். இவன் வந்து பணம் வாங்கினவன் கொடுன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து அவன் ஒரு நல்ல பயலாவான்? பணம் வாங்கினவன் பணம் கேட்டான்னா எங்கேயாவது பிரட்டி கொடுத்துடணும். அவன் தான் நல்ல ஆத்தாப்பனுக்கு பிறந்தவன். இவன் நல்ல பயிலே கிடையாது செந்தாமரை. அப்போ இவன் ஒரு மானங்கட்ட பையங்கிறது இதுலேருந்து தெரியுது. செந்தாமரை ஒரு மானங்கட்ட பையங்கிறது, காளிதாஸ் ஒரு மானங்கட்ட சோத்தில் உப்பு போட்டு திங்கிற பயிலே கிடையாதுங்கிறது தெரியுது. அப்போ என்ன பண்ணுறது? இப்போ எல்லாம் பணம் போட்ட நீங்கள்லாம் ஒன்று சேர்ந்தால் தான் அவன் வீட்டில் போய் உட்காந்து பணத்தை வாங்கிறதுக்கான முயற்சியை பண்ணலாம். நான் ஒரு ஆள் மட்டும் பேசி வேலைக்கு ஆகாது. அதனால் வந்து இது பிஸ்னஸுங்கிறது கிடையாது. திரும்பவும் சொல்கிறேன், பிஸ்னஸுங்கிறது பொய். இது வரைக்கும் உங்கள்கிட்ட எந்த ஆதாரத்தையும் அவன் கொடுக்கல. காளிதாஸோ, செந்தாமரையோ, அம்பிகாவோ, முருகனோ, சசியோ எவனுமே உங்கள்கிட்ட எந்த ஆதாரத்தையும் காமிக்கலை. அதனால் பிஸ்னஸுங்கிறது பொய். இது ஏதாவது முடிவு கட்டுறதுக்கான வழியை ஏற்பாடு பண்ணுங்கள். செந்தாமரை வந்து அவன் வந்துட்டு போயிட்டான். அவன் அண்ணன் கல்யாணத்துக்கு சந்தோஷமாக நடத்துகிறான். அவன் புள்ளியோட சந்தோஷமாக வச்சுருக்கான். பொண்டாட்டியை ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி வச்சுருக்கான். ஆனால் நம்ம அங்கே வந்து குடும்பமே நடத்த முடியல. என்ன, நம்ம வந்து குடும்பம் நடத்த முடியல, வாழ முடியல, நிம்மதியாக இருக்க முடியல, சோறு நிம்மதியாக திங்க முடியல. புள்ளியோ கேட்குற கேள்விக்கெல்லாம், பசங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியல. அவ்வளோ மோசமான நிலைமையில் நம்மலாம் தள்ளப்பட்டு, இப்போ உடம்பு சரியில்லைங்க, எனக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா கூட நான் ஜிஹெச்சில் காட்டுற நிலைமையில் தான் என் நிலைமை ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன, அந்த மாதிரி ஒரு மகா மட்டமான நிலைமையில் நம்மளை கொண்டு தள்ளிட்டான் செந்தாமரை. அவன் ராயல் ஹாஸ்பிட்டலில் காட்டுறான்.
இப்போ கடைசியாக ஒரு பொய் சொல்லியிருக்கான், ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு. தீபாவளிக்கு முன்னாடி மக்களோட மனசெல்லாம் மாற்றி விடணுங்கிறதுக்காக ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு சொல்லியிருக்கான். அது உண்மையா என்னங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அது அவன் சொன்ன பொய் உண்மையாகவே ஆகுமோன்னு சந்தேகமாக இருக்குது. இவன் செத்துவிட்டான்னா நமக்கு பணம் எப்படி வரும்? செந்தாமரை திடீர்னு செத்துடுறான், பணம் நமக்கு எப்படி கிடைக்கும்? அது ஒரு பிரச்சனை இருக்குது. சரி, இவ்வளோ தூரம் பேசுகிறேன்னா என் பணத்தையாவது கொடுத்துடணும்ல அவன். இப்போ நீங்கள்லாம் பணம் போட்ட மற்றவங்கெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க, ஓகே, ஒத்துக்கிறேன். உங்களுக்கெல்லாம் கோடியில் வரப்போகுது. சரி, நான் பணம் என் பணத்தை தானே கேட்குறேன், கொடுறான்னு நாயா. என் பணத்தை தூக்கி போட்டுற வேண்டியதானே, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறான்? இவ்வளோ தூரம் பேசியிருக்கோம், இவ்வளோ தூரம் எல்லாம் பண்ணியிருக்கோம். என் பணத்தை வாங்கினது உண்மை தானே, 51 லட்ச ரூபாய, அதை கொடுத்துட வேண்டியதானே, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறான்? திரும்பவும் சொல்கிறேன், இது பிஸ்னஸுங்கிறதே கிடையாது. இந்த பணம் பிஸ்னஸுங்கிற பேரில் நமக்கு வராது. இவனை சொல்கிறதெல்லாம் பொய். இன்னமும் நம்பிட்டு உட்காந்துருக்கீங்க. எனக்கு 4 வருஷத்து 4.5 வருஷம் ஆகுது. ஆனால் 5 வருஷம் 10 வருஷம் வெயிட் பண்ணுறவங்கலாம் இருக்காங்க. எதை நம்பி வெயிட் பண்ணுறீங்க? என்னோடய கேள்வி அதுதான். எதை நம்பி வெயிட் பண்ணுறீங்க? இப்போ பணம் போட்ட நீங்கள்லாம் இப்போ என்ன மாதிரி தான் பணம் போட்டிருக்கீங்க. ஆனால் எதை நம்பி நீங்கள்லாம் வெயிட் பண்ணுறீங்க? உங்களுக்கு எந்த நம்பிக்கையை அவன் கொடுத்துருக்கான்? பேச்சளவில் அவன் சொல்கிறது எல்லாம் பொய். இன்றைக்கி நாளைக்கு 3ஆம் தேதி 2ஆம் தேதி 1ஆம் தேதிங்கிறதெல்லாம் பொய். புதன் வியாழங்கிறதெல்லாம் பொய். அனைத்தும் பொய். பிஸ்னஸுங்கிறது பொய். உண்மைங்கிறது 1% இல்லை. அப்போ எதை நம்பி நீங்களாம் வெயிட் பண்ணுறீங்க? என்னுடைய கேள்வி அதுதான். எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் உங்களுக்கு ஆர்பிஐலேருந்து உங்களுக்கு பாண்டை போட்டு கொடுத்துருக்கானா? இந்த மாதிரி நீங்கள் பணம் கொடுத்துருக்கீங்க, இவ்வளோ பணம் கொடுத்துருக்கீங்க, இந்த பிஸ்னஸுக்காக கொடுத்துருக்கீங்க, இந்த பிஸ்னஸுக்காக உங்களுக்கு ரிட்டன் அமௌண்ட்டு, இப்போ நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டு இவ்வளவு, ரிட்டன் அமௌண்ட்டு இவ்வளோன்னு செந்தாமரை உங்கள்கிட்ட யார்கிட்டையாவது லெட்ரு வாங்கி கொடுத்துருக்கானா ஆர்பிஐயில்? அது கிடையாது. அவன் 8 ஸ்டேட்டில் பணம் கோடி கோடியாக வசூல் பண்ணியிருக்கான். 1 ஸ்டேட் 2 ஸ்டேட் இல்லை, 8 ஸ்டேட்டில் பூந்து வெள்ளாண்டிருக்கான். ராஜஸ்தான், குஜராத், பாம்பே, பெங்களூரு, கர்நாடகா, தமிழ்நாடு, எல்லா இடத்துலையும் பூந்து வெள்ளாண்டிருக்கான். பணம் வேட்டை, வசூல் வேட்டை, மன்னனா. அப்போ எப்பேற்பட்ட திட்டுப்பாய் அவன்? இவன் எப்பேற்பட்ட திட்டுப்பாய் செந்தாமரை? என்ன அதனால் மக்களே, ஏமாந்த இடத்துல நம்ம திரும்ப திரும்ப நம்ம நம்பிக்கை வைக்கிறது தான் நம்மளுடைய மிகப்பெரிய முட்டாள்தனங்கிறது இதுலேருந்து உண்மையாயிருக்கு. ஏமாந்து போன இடத்துல நாம் திரும்ப திரும்ப நம்ம ஏமாந்துட்டோங்கிறத உணராமல் மீண்டும் மீண்டும் செந்தாமரையாக நம்பிக்கிட்டு இருக்கிறது நம்மளுடைய பெரிய மகா முட்டாள்தனம். அதை மக்களே, பணம் போட்ட நீங்கள்லாம் உணருங்க. நான் உணர்ந்து 3 வருஷம் ஆகுது. தயவுசெய்து இந்த பிஸ்னஸ் உண்மை இல்லைங்கிறத நான் ஆணித்தரமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நானும் பணம் போட்டிருக்கேன். விடிய விடிய பணம் போட்டான் காளிதாஸ். விடிய விடிய போடுங்கண்ணா, என் வீட்டை விற்றுட்டே போட சொன்னான். ஆனால் அவன் வீட்டில் சந்தோஷமாக இருக்கான். சந்தோஷமாக அவன் தீபாவளி கொண்டாடுறான். என்ன அதனால் இவனெல்லாம் என்ன கதிக்கு போகிறவங்களாம், இவன் புள்ளியோலாம் எப்படி, வம்சம்லாம் எப்படி வாழப்போகுதுங்கிறது எனக்கு தெரியாது. மேலே ஒருத்தன் இருக்கான், கரெக்டாக தண்டனையை கொடுப்பான். அது நிச்சயம் நடக்கும். பல பேர் குடும்பத்தில் பல பேர் வீட்டை இழந்து, சொத்தை இழந்து, பணத்தை இழந்து, குணத்தை இழந்து, நகையை இழந்து, குடும்பத்தை இழந்து, பொண்டாட்டி இழந்து, புள்ளியை இழந்து, எல்லாத்தையும் இழந்து வாழ்ந்துட்டுருக்கான் பணம் போட்டவன். ஆனால் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கான் செந்தாமரை காளிதாஸ். இப்போ அவன்லாம் புள்ள பெற்றிருக்கான், அவன்லாம் புள்ள வளர்த்துட்ருக்கான். அவனுக்கு ரத்தம், நமக்கு தக்காளி சட்டி நின்று ஓட்டிக்கிட்டு இருக்கான் வாழ்க்கையை. செந்தாமரை, காளிதாஸ், அம்பிகாலாம் அவன் புள்ள வச்சுருக்கான். அவனுக்கு தண்டனையானது அவனுக்கு இல்லைன்னாலும் அவன் பசங்களுக்கு கிடைக்கும். இந்த பணத்தை ஏமாற்றணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க செந்தாமரை
பாக்கி எல்லாரும் சேர்த்து உட்பட எல்லா பயிலும் அனுபவிப்பான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மக்களே சிந்தியுங்கள்.